சிமெண்ட் என்பதற்கு இணையான தமிழ் சொல் எது? இன்றைய மொழியறிவோம் பகுதியில் சொல்கிறார் நிரஞ்சன் பாரதி. ஒரு வீடு நீங்க கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பொருள் இல்லாம உங்களால எந்த ஒரு வீட்டையும் கட்டவே முடியாது. அப்படி என்ன பொருள் அது? சிமெண்ட். நீங்க செங்கற்கள் எல்லாமே வச்சு வீடு கட்டுறீங்க. அந்த செங்கலை ஒட்ட வைப்பது எது? இந்த சிமெண்ட் தானே. சரி, சிமெண்டை பற்றி மொழியறிவோம் பகுதியில நாம ஏன் பேசுறோம்? இந்த சிமெண்ட் என்பதற்கு நிகரான தமிழ் சொல் என்ன என்பதை தெரிந்து கொள்ளத்தான் இன்றைய மொழியறிவோம் பகுதியில அதை பத்தி நாம பேசியிருக்கோம். இந்த சிமெண்ட் என்பதை தமிழில் எப்படி சொல்வது? ரொம்ப அழகான ஒரு சொல், பைஞ்சுதை அப்படிங்கிற ஒரு சொல். அது என்ன பைஞ்சுதை? சுதை அப்படின்னா சுண்ணாம்பு என்று பொருள். இந்த சிமெண்ட் என்பது என்ன அடிப்படையில? இந்த சுண்ணாம்பு கலவை தானே. அதைத்தான் இந்த சுதை என்கிற சொல் குறிக்கிறது. சரி, முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா பைஞ்சுதை அப்படின்னு ஒரு அடைமொழி கொடுத்து சொல்றோம். அதற்கு என்ன பொருள்? இந்த இடத்துல பைஞ்சுதை என்று சொல்லும் போது அது பசுமை அப்படிங்கிற ஒரு சொல்லைத்தான் குறிக்கிறது. பசுமை என்று சொன்ன உடனேயே நீங்க உடனே பச்சை பசையிலான அந்த வெளி என்று நினைத்து கொள்ளக்கூடாது. இந்த பசுமை என்ற சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்கு. பச்சை என்கிற அந்த பொருளை தாண்டி இந்த பசுமை என்ற சொல்லுக்கு சாரம், நன்மை போன்ற பொருள் உட்பட குளிர்ச்சி என்கிற ஒரு பொருளும் உண்டு. நீங்கள் இந்த சிமெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பைஞ்சுதையை தொட்டு துழாவி பார்க்கும்போது ஒரு மெல்லிய ஒரு குளிர் இருக்கும். அதுல ஒரு லேசாக சில் என்று இருக்கும் அந்த சிமெண்ட். இதை குறிப்பதற்காகத்தான் அறிஞர்கள் ரொம்ப நுட்பமாக, ரொம்ப நுணுக்கமாக யோசித்து இந்த சிமெண்ட் என்பதற்கு பைஞ்சுதை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த பை என்பது பசுமையை குறிக்கிறது. அந்த பசுமை என்பது இந்த இடத்துல குளிர்ச்சியை குறிக்கிறது. இன்றைய மொழியறிவோம் பகுதி ரொம்பவே தகவல் பூர்வமா சுவையா இருந்ததுன்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளைய மொழியறிவோம் பகுதியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்.